வெல்கம் டு செஃப் கோரை கிச்சன். திஸ் செஃப் தங்கராஜ். இன்னைக்கு சிஸ்வான் சிக்கன் பால் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கீமா பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து சாப்டு ஆனியன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு மேல நம்ம கோட்டிங் கொடுக்க போறோம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூனு, தேவைக்கு அளவா கொஞ்சம் மைதா, சால்ட்டு, பெப்பர் போடணும், பெப்பர் பவுடர், ஒரு எக்கு கொடுத்தா தான் அது கோட்டிங் கொடுக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பால் பிடிச்சிக்கிறோம். உருண்டையாக பிடிச்சி ஃப்ரை பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சிஸ்வான் சாஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிஸ்வான் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக முதல்ல சாப்டு கார்லிக், சாப்டு ஜிஞ்சர் எப்படி பைனாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஜிஞ்சர் போடணும். சில்லி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி, சாப் பண்ண ஆனியன், 2 ஆனியன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. பண்ண கேபேஜ் போடணும் இருக்குது சிஸ்வானுக்கு. இப்போ நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். இது வந்து சில்லி பேஸ்ட்டு, ஸ்பைசிக்கு சிஸ்வான் பேஸ்ட்டு. அடுத்து நம்ம கெட்சப் போடுறோம். சோயா சாஸு, கொஞ்சம் கலர், சால்ட்டு, பெப்பர் போடுறேன், சலரி லீக்ஸு, கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் கிரேவியாக. நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போடுறேன். பாருங்க, திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பால் போட போகிறோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பால் இதில் போடுறோம். அதில் கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணணும். ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. சாஸ்லேயே குக் பண்ணோம்னா இன்னும் நல்லா உள்ளே இறங்கிடும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், சிக்கன் சிஸ்வான் பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரையாக நல்லா பண்ணியிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், பாய்.